நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? ஃபீவர் ரொம்ப ஹெவியா இருக்கு. எப்பத்துல இருந்து இப்படி இருக்கு? நைட்டெல்லாம் நல்லா தான் இருந்தா, விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காய்ச்சல். ஓஹோ. ஆமா, பொண்ணுக்கு அப்பான்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமா டாக்டர். அவர் இல்லையா? எங்க போயிருக்காரு? பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு. இந்த நேரத்துல பொண்ணோட அப்பா இருந்தா பொண்ணு பெட்டரா ஃபீல் பண்ணுவா. உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லுங்களேன். ஏன் டாக்டர், அவரை அவசியம் வர சொல்லணுமா? ஏன்? இல்லை, இன்ஜெக்ஷன்லாம் போட்டுக்கிறீங்களே, அதில் சரியாகாதுன்னு தான் கேட்டேன். சரியாயிடும். பொண்ணுக்கு அப்பா நினப்புல தான் ஜுரமே வந்திருக்கு. அவர் மட்டும் கூட இருந்தா பொண்ணு சீக்கிரமா குணமாயிடுவா. அதனால தான் சொல்றேன். ஏங்க, பொண்ணோட அப்பா வர வைக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கா? ஓகே, உங்களுக்கு பர்சனலாக ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஜுரம் படிப்படியாக கம்மியாயிடும். நான் சில மெடிசன்ஸ்லாம் எழுதி தரேன், அதை ஃபாலோ பண்ணி கொடுங்க. வாங்க. யாருக்குமா ஃபோனு? அவருக்கு தான்மா. ஆமா, அவருக்கு தான். நீ ஃபோன் பண்ண உடனே வந்துட்டு போறாரு. அப்பனே முருகா, சண்முகா, கந்தா, கடம்பா, ஐயனே. என்ன சித்தப்பா, இன்னும் கார்மெண்ட்ஸ்க்கு கிளம்பல? கிளம்பணும்மா. சரி, நான் முன்னாடி போறேன். ஏமா, ஒரு நிமிஷம். நம்ம எல்லாம் சேர்ந்து மத்தியானம் போலாம். நீ வீட்டுல இருமா. ஏன் சித்தப்பா, என்ன விஷயம்? இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. என்ன நீ திடீர்னு எப்படி சொல்றீங்க? என்கிட்ட முன்கூட்டியே சொல்ல வேண்டாமா? கல்யாண தரகர் நேத்து தான் இவர்கிட்ட வந்து விஷயத்த சொல்லிருக்காங்க. எனக்கு ராத்திரி தான் தெரியும். அப்ப நேத்தே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஏன் சித்தப்பா, இதுதான் நைட் சொல்ல வந்தீங்களா? அது இல்லம்மா, நைட்டு நீ கார்மெண்ட்ஸ்ல இருந்து வரப்போது ரொம்ப டயர்டா இருந்தேன். சரி, காலையில சொல்லலான்னு நான் விட்டுட்டேன். இல்ல, திடீர்னு என்கிட்ட சொன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அதனாலதான் இப்ப வந்து சொல்றீங்க. என்ன முதா இப்படி பேசுற? நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வரனே தேட ஆரம்பிச்சோம். நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சது என்னமோ உண்மைதான். ஆனா இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம். அப்புறம் எப்ப பண்ணிக்கிறேன்னு சொல்ற? உனக்கு வயசாய் முடியல நினைச்சதுக்கு அப்புறமா என்னண்ணா இப்படி பேசுறீங்க? வேற அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 1 இயராவது டைம் கொடுங்க. அப்படியெல்லாம் பண்ண முடியாதுமா. கல்யாணங்கிறது நம்ம கையில இருக்கு. இப்பத்துல இருந்தே முயற்சி பண்ணாதானமா அது நடக்கும். ஏன் யாருமே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு இப்போதைக்கு இன்னொரு கல்யாணம் வேண்டாம். இப்பவே அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரட்டும். நீ பையனை பாரு. உனக்கு பிடிச்சிருந்தா தான் இந்த கல்யாணத்தை நடத்துவோம். எனக்கு பிடிக்கலனா உனக்கு பிடிக்கிற மாதிரி வேற ஒரு இடம் பாப்போம்.
இப்ப நான் இருக்கிற மனநிலைக்கு ஒரு மாப்பிள்ளை இல்ல. நீங்க எத்தனை மாப்பிள்ளை கொண்டு வந்து நிறுத்தினாலும் எனக்கு பிடிக்காது. முதல்ல இந்த எண்ணத்தை மாத்திக்க. உனக்கு நல்லபடியா குடும்ப வாழ்க்கை அமையணும்னு தான் நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். நீயும் ஆசைப்பட்டதா அப்படி நடக்கும். ஏன் அண்ணி, நான் அப்படி ஆசைப்பட்டு தானே மணியரசு மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப என்னால நிம்மதியா வாழ முடிஞ்சதா? ஏமா ஒன்னு தப்பாயிடுச்சுன்னா எல்லாமே தப்பாயிடுமா? 9 மணிக்கு போற ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா அதுக்காக 10 மணிக்கு போற ட்ரெயின்ல யாரும் ஏறாமையா இருக்காங்க? இத பாருமா, உனக்கு ஒரு புது வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தானே நாங்கெல்லாம் போராடிட்டு இருக்கோம். நீ பழசியே நினைச்சு வேணாம்னு சொன்னா இதுல என்ன நியாயம் இருக்குமா? என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நான் பட்ட அவமானம் எல்லாம் இன்னும் என் மனசுல ரணமா இருக்கு. ஏய், எங்க மனசுல ரணம் இருக்குமா? அதனாலதான் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு நினைக்கிறோம். இது பாரு, நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். அதை பார்த்து அந்த மணியரசு பையன் வெக்கப்பட்டு தலை குனியணும். ஆனா நீதான் எதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறியே. நீங்க எனக்கு கல்யாணம் பண்ண மட்டும் போதுமா? அதுக்கப்புறம் எனக்கு வாச்சவன் நல்லவனா இருக்கணும். அவன் கூட நான் சந்தோஷமா வாழணும். அப்படி இல்லாம இந்த தடவை என் வாழ்க்கை மிஸ் ஆயிடுச்சுன்னா கவிதாவும் மணியரசர் இன்னும் கேவலமா தான் பாப்பாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையா? இந்த மாதிரி நெகட்டிவா பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். எல்லா ஆம்பளைங்களும் கெட்டவங்க இல்ல. இன்னைக்கு நான் சொல்றதை எழுதி வச்சுக்க. உனக்கு ஒரு நல்லவன் தான் புருஷனா வருவான். அவனோட நீ சந்தோஷமா வாழ போற. நீ போ, முதல்ல ரெடி ஆகு போ. மாமா ஏங்க கொஞ்சம் வாங்க. அந்த இடம் எல்லாம் பாருங்க. அந்த பக்கம் கொஞ்சம் கிளீன் பண்ண வச்சுக்க. சரிம்மா. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்ப்பா. எங்கம்மா கிளம்பிட்ட? அவரை கூட்டு வரதுக்கு. அவரை என்ன? என்னம்மா இப்படி கேக்குற? ரத்னாவை இந்த நிலைமையில பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அவரை போன் பண்ணி வர சொல்லலாம்னு பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதனால தான் நேர்லயே போய் கூட்டு வரலாம்னு. அது சரிம்மா, அந்த ஆளு எங்கன்னு போய் தேடுவ? வேற எங்கப்பா? அந்த சண்டாளி ஸ்னேகா வீட்டுல தான் போய் பார்க்கணும். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அவளுக்காகத்தானே அவர் உன்னை விட்டுட்டு போயிட்டாரு. அவ வீட்டுக்கு போய் அவரை கூப்பிடணும்னு சொல்றியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அந்த வீட்டு வாசப்படி நீ மெதிக்கிறது அசிங்கண்டி. மா, நான் ஒண்ணு எனக்காக போல, என் பொண்ணுக்காக போறேன். ரத்னா ஏதோ ஜுரத்துல புலம்புறாமா, அதுக்காக அவனை போய் வீட்டுக்கு கூட்டு வரணும்னு நினைக்கிறியா? அவன் உன்னை அடிச்சு இம்சை பண்ணதெல்லாம் மறந்துட்டியா நீ? நான் எதையும் மறக்கலப்பா. அவர் எனக்கு பண்ண துரோகம் என் மனசை உறுத்திக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த கோவத்தை காட்டுறதுக்கு இது நேரம் இல்லப்பா. என் பொண்ணுக்கு உடம்பு சரியாகணும், அவ்வளவுதான். முட்டாத்தனமா பேசாதம்மா. அவன் வந்து பார்க்கலனா ரத்னாவுக்கு ஜுரம் சரியாகாம போயிடுமா? அதான் டாக்டர் ஊசி மருந்துலாம் எழுதி கொடுத்துருக்காரு, அது கொடுத்துருக்கோம், சரியாயிடும்ல. மருந்து மாத்திரை கொடுத்த டாக்டர் தான் அப்பாவையும் கூட்டு வர சொன்னாரு. அது சரி, டாக்டர் என்ன வேணாலும் சொல்லுவாரு. அதுக்காக எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியுமா? நம்மளால என்ன முடியுமோ அதாம்மா செய்ய முடியும். அவர் ஒன்னும் சும்மா சொல்லப்பா. ரத்னா முனகிட்டு இருந்தது பார்த்துதான் அப்படி சொன்னாரு. புரிஞ்சு போச்சுடி, எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. உன் பொண்ணு சாக்கா வச்சு உன் புருஷன்கிட்ட மறுபடியும் சேர்ந்துக்கலான்னு பாக்குறியா? ஏமா அப்படி எல்லாம் பேசுற? நீ சொல்ற மாதிரி நான் ஒண்ணும் நினைக்கல. அப்படியே நான் நினைச்சா கூட அதுல என்ன தப்பு இருக்கு? நீ மட்டும் காலத்துக்கும் உன் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறல்ல? அவர் ஒரு நாள் வெளியூர் போனா கூட சாப்பிட்டாரா இல்லையான்னு கவலைப்படுறியே. நீ ஏன் இந்த வயசுல இப்படி இருக்கிறப்போ உன் பொண்ணு நான் வாழா வெட்டியா இருக்கணுமா? நான் மட்டும் இல்லம்மா, எந்த பெத்தவளும் அப்படி நினைக்க மாட்டா. நீயும் என்ன மாதிரி காலத்துக்கும் புருஷனோட சேர்ந்து இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா உன் புருஷன் தப்பா இருக்காரம்மா, அவரோட நீ எப்படி சேர்ந்து வாழ முடியும்? உன் புருஷன் வேற மாதிரி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சு ஏத்துக்குவோமா? அட, நீ ஏதாவது அவன்கிட்ட கோச்சிட்டு வந்திருந்தா உன்னை சமாதானம் பண்ணி அவன் கூட அனுப்பி வச்சிருப்பேன். ஆனா அவன் வேற எவ்வளோ ஒருத்தி கூட சேர்ந்துக்கிட்டு உனக்கெல்லாமா துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை எப்படி மன்னிச்சு ஏத்துக்க சொல்ற? நீ என்னமோ அவனை போய் கூப்பிட போறங்கிற அந்த முட்டாள்தனத்தை நாங்க ஏத்துக்கணுமா? முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறது நான் இல்லப்பா, நீங்க தான். பிரச்சனை இருக்கிறது எனக்கும் அவருக்கும் தானே. இதுல என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா? அவன் நிலைமையில இருந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். நானும் அவரும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா. ஆனா ரத்னா அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே இல்லையேப்பா.
என்னாலதான் அவர் வீட்டை விட்டு போயிட்டாருன்னு ரத்னா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நினைப்ப அவ மனசுல வளர விடக்கூடாது. அவளுக்கு உண்மை என்னன்னு புரிய வச்சாதான் அவ என் கூட இருப்பா. இல்லன்னா என் பொண்ணும் எனக்கு இல்லாம போயிடுவாப்பா. சொன்னா கேளு, நீ போய் கூப்பிட்டா உடனே அவர் வந்துருவாரா? கண்டிப்பா வரமாட்டாரு. அது மட்டும் இல்லம்மா, உன்னையே அவமானப்படுத்தி அனுப்புவாரு. அது உனக்கு தேவையா? பரவாயில்லம்மா, எவ்வளவு அவமானப்பட்டாலும் சரி, என் பொண்ணுக்காக கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது அவரை வீட்டுக்கு கூட்டு வந்து. ஐயோ முத்தழகி, முத்தழகி சொன்னா கேளுமா, போடி போய் நல்லா அவமானப்பட்டு வா. முத்தழகி விடுறா, அவதான் ரோஷமா போறாள, எதுக்கு அவளை புடிச்சு நிறுத்துற நீ? விடுறா, அவ வாழ்க்கை அவளை தீர்மானம் பண்ணிப்பா, நீ வா. என்னங்க என்னங்க யார் என்னங்க எங்க இருக்கீங்க? என்னங்க என்ன நீங்க பாட்டுக்கு வெளியில போங்க. என்னங்க உள்ள வரீங்க? அப்பா எங்க போறீங்க? போ வெளியில போங்க. வெளியில போ. என்ன என்னங்க போ வெளியில போ. என்ன தைரியம் இருந்தா திறந்து விட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நுழைவ. ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? என்னங்க நொன்னங்க. என் புருஷன் கிட்ட நான் பேசுறதுக்கு உங்களுடைய அனுமதி எல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. இங்க பாருங்க, அவர்தான் உங்களை வேண்டான்னு தலைமுழுகியாச்சுல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வருது சகஜம். உடனே அதை சாக்கா வச்சுக்கிட்டு எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடலான்னு பாக்காதீங்க. இந்த பாரு, ஏதோ உனக்கும் புருஷனுக்கு சாதாரண சண்டை நடந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என் மாப்பிள்ளை உங்க அப்பா வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வெளியில தள்ளிட்டான் தெரியுமா உனக்கு? கேவலப்பட்டு கூனி குருவி வீட்டு வாசல்ல வந்து நின்னாரு பாவம். நாங்க தான் இறக்கப்பட்டு அடைக்கலம் கொடுத்துருக்கோம். இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்காரு, அதை கெடுக்க வந்துட்டியா நீ? என்ன அவர் மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க? உங்க நடிப்பெல்லாம் எதுக்காகன்னு எனக்கு நல்லா தெரியும். அவர் கூடவே இருந்துகிட்டு அவரை அழிக்கலாம்னு நீங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அவரு உங்களுடைய இந்த திட்டமெல்லாம் புரிஞ்சுக்காம நீங்க நல்லவங்க நம்பி ஏமாந்துட்டு இருக்காரு. அவருக்கு இதை எப்படி புரிய வைக்க போறனோ தெரியலையே. நீங்க எப்படி சொன்னாலும் அவர் புரிஞ்சுக்க போறது இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு உங்க மேலயும் உங்க குடும்பத்து மேலயும் அவர் வெறுப்புல இருக்காரு. இப்ப அவரே உங்களை பார்த்தா கூட உங்களை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவாரு. அதுக்கு மரியாதையா நீங்களே வீட்டை விட்டு வெளியில போயிடலாம்ல. போக முடியாது. நீ ரத்னாவுக்கு உடம்பு சரியா இல்ல, அப்பா அப்பான்னு எப்ப பார்த்தாலும் அவரையே நினைச்சு ஏங்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு டாக்டர் உடனே அவரை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். அவரை கூப்பிடுங்க, அவரை கூட்டிட்டு நான் வீட்டுக்கு போறேன். என்ன முத்துலகிய, என்ன பிரமாதமா நடிக்கிற, பொய் சொல்ற, எங்க இருந்து கத்துக்கிட்ட இதெல்லாம்? சாதாரணமா கூப்பிட்டா கடற்கரை வரமாட்டான்னு சொல்லிட்டு குழந்தைய வச்சு சென்டிமெண்டா விளையாடுற நீ. ஏய், இப்படி எல்லாம் நடிக்காத, நாங்க நம்ப தயாரா இருந்த. அட பாவி, நான் எவ்வளவு மனசு நொந்து போய் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுறது உனக்கு பொய்யா தெரியுதா? அது சரி, உன்ன மாதிரி எப்ப பார்த்தாலும் பொய் பேசியே பழைக்கிறவங்களுக்கு அடுத்தவங்க எது சொன்னாலும் பொய்யா தானே தெரியும். அம்மாடி தாயே, இத பேசுறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. ஒரு வகையில பார்த்தா எங்க ரெண்டு பேரையும் விட நீ ரொம்ப மோசக்காரி. எப்படின்னு கேக்குறியா? நானும் என் பொண்ணும் எதுக்கும் பேராசைப்பட்டதே கிடையாது. எங்களுடைய நியாயமான ஆசையை நிறைவேற விடாம பண்ணது கூட உங்க குடும்பம் தான். அதனாலதான் நாங்க பழி வாங்கிட்டு இருக்கோம். ஆனா நீ அப்படி இல்லை, உனக்கு எல்லாம் கிடைச்சும் ஆசை ஆசை பேராசைக்காரி. அதனாலதான் ஒரு தப்பும் செய்யாத செல்லம்மாவை உன் எதிரியா நினைச்ச நீ. முறைப்பாடு வச்சு செல்லம்மாவையும் கடற்கரையும் பிரிச்சது யாரு, நீயா இல்ல நாங்களா? செல்லம்மாவோட சொத்து அவளுக்கு தெரியாம அபகரிச்சது யாரு, நீயா இல்ல நாங்களா? பேசுறிய, இதெல்லாம் பண்றதுக்கு எவ்வளவு பொய் சொல்லிருப்ப நீ. இப்ப எங்களை பார்த்து பொய் சொல்றேன்னு சொல்ற இல்லையா? அடுத்த முதுகுல இருக்க அழுக்க பாக்குறதுக்கு முன்னாடி உன் முதுகுல இருக்கிற அழுக்க பாரு. ஒத்துக்கிறேயா, நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். ஆனா அதுக்கெல்லாம் காரணமா இருந்தவன் நீதான். என்னது இது? என் கூடவே இருந்துகிட்டு என்கிட்ட செல்லம்மாவை பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என்ன விஷமாக்குனதே நீதானே. நானும் உன் நோக்கம் புரியாம நீ சொன்னதெல்லாம் கேட்டு செல்லம்மாவுக்கு துரோகம் பண்ணேன். போதும், நிறுத்துறீங்களா? என்ன நானும் பாத்துட்டே இருக்கேன், எல்லா பழியும் தூக்கி எங்க அப்பா மேல போட்டுட்டு இருக்கீங்க. ஏன் எங்க அப்பா சொன்னா உங்களுக்கு புத்தி இல்லையா? சுயமா யோசிக்க தெரியாதா? என்ன முறைக்கிறீங்க? இப்ப சொல்றேன், செல்லம்மாவுக்கு எல்லா துரோகத்தையும் செஞ்சது நீங்க தான். ஆமா, சந்தேகமே கிடையாது. நீதான் பாக்குறத பாரு. எல்லா தப்பையும் பண்ணது நானாவே இருந்துட்டு போறேன். நான் பண்ணதுக்கெல்லாம் உங்ககிட்ட இருந்து நிறைய தண்டனை அனுபவிச்சிட்டேன். போதும்,
என்ன தண்டிச்ச மாதிரி என் பொண்ணை தண்டிச்சிடாதீங்க. அவ எந்த தப்பு பண்ணாத சின்ன குழந்தை. அவள அவ அப்பா கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. அன்னைக்கு உங்க அம்மாவோட வந்திருந்தப்போ எப்படி? பாப்பா பாப்பா என்ன பேச்சு பேசுறீங்க? வீட்டையே நாசம் பண்ணிட்டு என்னையும் கேவலப்படுத்திட்டு போயிட்டு இப்படி எல்லாம் வந்து எப்படி நின்னு கெஞ்ச முடியுது உங்களால? அன்னைக்கு நான் மட்டும் இல்லாம போயிட்டேன். இருந்திருந்தேன், நடந்திருக்கிறதே வேற. அந்த ராட்சசியோட கொட்டத்தை அடக்கி இருப்பேன். என்ன சொன்னீங்க? நகையெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு நானும் எங்க அப்பாவும் உங்க கண்ணிலே படக்கூடாது, எங்கேயாவது ஓடி போயிடணும். அதான் ரொம்பலாம் ஆடக்கூடாது. இன்னைக்கு உங்க நிலைமையை பாத்தீங்களா? இப்ப என் நிலைமையை பார்த்து எப்படி வேணா சந்தோஷப்பட்டுக்கங்க. ஆனா ஒண்ணு, என்ன பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ அழிச்சுக்காத. ஆமா, உனக்கு வயசு இருக்கு. இப்படி வாழணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? உனக்கு பொருத்தமான ஒத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா வாழலாம்ல. எனக்கு அவர் நல்ல புருஷனா இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா என் பொண்ணுக்கு அப்பா வேணும். அந்த ஒரு காரணத்துக்காக நான் உன்கிட்ட மடிப்பிச்சு கேட்கிறேன். தயவு செஞ்சு என் புருஷனை எனக்கு விட்டு கொடுத்துரு. இங்க பாருங்க, நீங்க எப்படி கெஞ்சினாலும் இனிமே அவர் உங்களுக்கு கிடைக்க மாட்டாரு. ஏன்னா இப்போ அவரு எனக்கு புருஷன். கோயில்ல வச்சு மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவர் போட்டது மாப்பிள்ள மோதிரம் போட்டிருக்காரு, பாத்துக்க, நல்லா காட்டு. இதுக்கு மேல நான் எப்படி போய் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க முடியும் சொல்லுங்க? வேணும்னா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு புருஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும், உங்க பொண்ணுக்கு இன்னொரு அப்பா கிடைச்ச மாதிரி இருக்கும். என்னடி சொன்ன? போகுதுன்னு நானும் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எல்லாம் பொம்பளையே இல்ல, சாக்கட. என்னங்க இங்க நடக்கிற அக்கிரமம் உங்களுக்கு தெரியலையா? உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, வெளியே வாங்க. அவ எப்படி கேப்பா? அவ இருந்தா தானே கேப்பா. அவ எங்க இருக்கான்னு அங்க போய் கத்து. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. அவர் உள்ளே தான் இருக்காரு. நான் உள்ளே போய் கேட்க மாட்டியா? அவன் சைட்ல இருக்க, அங்க போய் பேசு போ. போறேன். அவரால் தானே இவ்வளவு அசிங்கப்படுறேன். போறேன், அவரையே போய் கேட்கிறேன். போ, அங்க போய் கேளு. உடனடியா கடற்கரைக்கு போன் போடணும், இல்லைன்னா இது போய் அங்கே ஏதாவது வத்தி வைக்கும். வா. சொல்லுமா, என்ன விஷயம்? ஆமா, ரொம்ப கூலா கேளுங்க என்ன விஷயம்னு. இங்க வீடே ரெண்டு பட்டு கிடக்கு. ஏன், என்னாச்சு? உங்க பொண்டாட்டி இங்க வீட்டுக்கு வந்து திரும்ப பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க. அவ எதுக்கு அங்க வந்தா? நான் தான் உறவே வேணான்னு அறுத்து விட்டு வந்தேனே. ஆமா, நீங்க உறவே வேண்டான்னு அறுத்து விட்டுட்டு வந்துட்டா போதுமா? அவங்க இன்னும் உங்களை விடல. எங்க நம்மள எங்க நிம்மதியா வாழ விட போறாங்க? போன தடவையாவது என்னதான் கேவலப்படுத்தி போனாங்க, இந்த தடவை அப்பாவையும் கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ள ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. அவ என்ன சொன்ன? அவ அத நான் எப்படிங்க சொல்றாங்க? பெத்த பொண்ணையே கூட்டி. மாப்பிள்ள அவளால பேச முடியல, துக்கம் தொண்டை அடைக்குது. இல்ல என்னாலயே சொல்ல முடியல. அவ என்ன சொன்னானே, அவளால எப்படி சொல்ல முடியும்? நீ உன் பொண்ண மாமா மாமா வேலை பாக்குறேன்னு சொல்றா. மாப்பிள்ள என்ன? அழாதீங்கப்பா. பாருங்க, முத்தழகிக்கா வந்து பேசினதுல அப்பா ரொம்ப வேதனைப்பட்டு போயிருக்காரு. அவங்க அப்பா மட்டும் கேவலப்படுத்தலைங்க, நம்ம உறவையும் கேவலப்படுத்திட்டாங்க. ஏங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு
புருஷன் பொண்டாட்டியா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அவங்க ரொம்ப ஈஸியா நடத்த கெட்டவங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டாங்களேங்க. அவங்க என்ன பத்தி எவ்வளவு வேணா கேவலமா பேசிட்டுங்க. ஆனா நீங்க கட்டின புருஷன் தானே, உங்களை பத்தி என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா? உங்களை நான் நம்ப கூடாதா? நீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் என் கூட இருப்பீங்களா? என்னை விட வேற எவ்வளவு ஒருத்தி அழகா கிடைச்சிட்டா நீங்க என்ன கை கழுவிட்டு அவ கூட போயிடுவீங்கன்னு சொன்னாங்க. நீங்க என்ன விட்டுட்டு அவ கூடயாவது போயிடுவீங்களாங்க? அப்படி பண்ணீங்கன்னா என்னால தாங்க முடியாது. அவ சொல்றதெல்லாம் நம்புறியா? சேச்சே, நான் எப்படிங்க நம்புவேன்? நீங்க என் மேல உயிரை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க தான் எனக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கீங்க. என் முத்தழகியக்காக கூட விட்டுட்டு வந்திருக்கீங்க. நான் எப்படிங்க உங்களை நம்பாம இருப்பேன்? அப்புறம் அவங்க இன்னொன்னு சொன்னாங்கங்க. அது மாப்பிள, அவளால சொல்ல முடியல, திணறா பாவம். ஆமா, அவ இன்னொன்னு சொன்னா அதை கேட்டா நீங்க ரொம்ப அப்செட் ஆயிடுவீங்க. உங்களுக்கு வயசாயிடுச்சான். எதுக்கு போய் இந்த வயசானவங்க கூட குடுத்தன நடத்துற? உனக்கு என்ன வயசு? சின்ன பொண்ணு தானே, உனக்கு தகுந்த மாதிரி சின்ன பையனா பாத்துக்க அப்படின்னு சொன்னா மாப்பிள. இந்த பாருங்க, சின்ன பையனா பாத்துக்கன்னு என் பொண்ணை சொன்னது கூட எனக்கு வருத்தம் இல்லை. உங்களுக்கு போய் வயசாயிடுச்சுன்னு நான் உங்களை மாப்பிள்ளைய பார்க்கல. என் மக போதுங்கிறியா? பாத்தீங்களா, நம்மள பிரிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு. இப்ப அவ இருக்காளா போயிட்டாளா? இல்ல, பேசக்கூடாததெல்லாம் பேசிட்டு நேரா சைட்டுக்கு கிளம்பி உங்களை தான் பார்க்க வந்துட்டு இருக்காங்க. சைட்டுக்கு வந்துட்டு இருக்காளா? இங்க வராளா? ஆமா. கொஞ்சமாவது அறிவு இருக்காயா உனக்கு? வயசாயிடுச்சு, மூளை வேலை செய்யலையா உனக்கு? கல்யாண வயசுல உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, இப்ப இந்த பொண்ணு தேவையா? இல்ல 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 மாப்பிள, இப்படி எல்லாம் உங்களை கேட்க போறேன்னு சொல்லி முத்தழகி கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. ஆமா, அதுக்கு நீங்க தயாரா இருக்கணுங்கிறது தான் முன்னாடியே போன் போட்டு சொல்றேன். பாவம், தைரியமா இருங்க, அவள்கிட்ட கொடுக்குறேன். அவளுக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? வரட்டும், மறுபடியும் இந்த பக்கமே வராத அளவுக்கு நான் பேசிடுறேன். எனக்கு சண்டை கிட்ட போட்டுறாதீங்க. என்னங்க, என்ன விஷயம்னு கூட கேட்காம ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகாம நீ எதுக்கு இங்க வந்திருக்கன்னு எனக்கு தெரியாதா? அப்படியா? உங்களுக்கு விஷயம் முன்னாடியே தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். வேலை நடக்கிற இடத்துல வச்சு என்ன அவமானப்படுத்தணும்னு வந்திருக்கேன். அவமானப்படுத்தணும்னு வந்திருக்கேனா? யாருங்க அப்படி சொன்னாங்க? இப்ப நீ யார கேவலப்படுத்திட்டு வந்திருக்கியோ அவங்க தான் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. யாரு? ஸ்னேகா சொன்னாளா? ஆமா. ஏங்க, அவ சொன்னா உடனே நம்பிடுவீங்களா? அவ தாங்க என்ன கேவலமா பேசினா. என்ன போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. அவங்க நல்ல ஐடியா தானே கொடுத்திருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே வேற கல்யாணம் பண்ணிக்க. என்னங்க இது? என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவங்க அப்படி பேசுறத கேட்டு உங்களுக்கு கோவமே வரல? நான் எதுக்கு கோவப்படணும்? என்னங்க இப்படி பேசுறீங்க? கட்டின புருஷன் நீங்க இருக்கும்போது அவ அப்படி ஒரு வார்த்தையை பேசலாமா? இப்படி எல்லாம் பேசி என்ன கரைக்கலான்னு பார்க்காத. நான் உன்னை வேணான்னு தள்ளி வச்சதுக்கு அப்புறம் நான் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? நீ பாட்டுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்க போ. பேசாதீங்க.
திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க. கேட்கும் போதே காதுல ஈத்த காய்ச்சி கொட்டின மாதிரி இருக்கு. நீ அவங்க கிட்ட என்ன பத்தி பேசினல்ல, அதை நான் கேட்கும்போது என் காதலையும் ஈத்த காய்ச்சி ஊத்துன மாதிரி தான் இருந்தது. என்ன வயசானவன் சொல்லி ஸ்னேகா கிட்ட வேற ஆளை பாத்துக்கன்னு சொல்லியிருக்க. ஐயோ, நான் அப்படி சொல்லங்க. அவ வேற மாதிரி உங்ககிட்ட மாத்தி சொல்லியிருக்கா. மாத்தி சொன்னா என்ன, எப்படி சொன்னாலும் அதே அர்த்தம் தானே. ஓடி. அது மட்டுமா, பெரிய மனுஷன் கூட பார்க்காம அந்த ஆளை பெத்த பொண்ணை சம்பாதிக்கிறடான்னு சொல்லியிருக்க. என்னையே நம்பி வாழ்ற ஸ்னேகாவை நடத்த கெட்டவன் வேற சொல்லியிருக்க. ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. நடிக்காத. என்னையும் ஸ்னேகாவையும் பிரிக்கணுன்றதுக்காக நான் அவளை ஏமாத்திட்டு போயிடுவேன்னு அவகிட்டே என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லியிருக்க. புரிஞ்சு போச்சுங்க. அவங்க கழுத்தை பிடிச்சி என்ன வெளில தள்ளாங்க, அத பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன். நான் வந்து உங்களை பாக்குறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பத்தி தவறா போன் பண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. நீங்களும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம அங்க எதுக்குடி நீ போன? நான் ஒன்னும் தேவையில்லாம அங்க போலங்க. ஏங்க, ரத்னாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, அத சொல்லலாமேன்னு உங்களை தேடி அங்க போனேன். அந்த நிலைமையிலயும் அவ உங்க ஞாபகமாவே இருக்காங்க. டாக்டரை கூட்டின்னு வந்து காமிச்சதுக்கு உடனே அவங்க அப்பாவை கூட்டினுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால உங்களை கூப்பிடுறதுக்காக நான் அங்க போனேன். ஆனா நான் சொல்றத அவங்க நம்பாம என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. நீங்களாவது நான் சொல்றத நம்புங்க. தயவு செஞ்சு உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்க. என்னங்க பாக்குறீங்க? இல்ல, உங்க அப்பா என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி கேவலப்படுத்தினா உன்னால தடுக்க முடிஞ்சதா? சரி, அதை விடு. இப்ப நான் எங்க இருக்கேன், ஏதா இருக்கேன்னு ஏதாவது ஒரு நாள் வந்து பாத்திருக்கியா? அப்புறம் எப்படி இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு என்ன வந்து கூப்பிடுற? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ரத்னாவுக்கு ஒண்ணுன்னா அப்படியே துடிச்சு போயிடுவீங்க. நீங்களா இப்படி பேசுறீங்க? நான் பேசுறது இருக்கட்டும். இந்த திட்டத்தை யார் போட்டது, நீயா உங்க அப்பனா? திட்டமா? என்னங்க சொல்றீங்க? ஏண்டி, ரத்னா வச்சு டிராமா பண்ணா நான் பதறி போய் உடனே வந்துருவேன். அதை சாக்கா வச்சுக்கிட்டு அப்படியே வீட்டில் வச்சு நான் அமைக்கலான்னு பாக்குறீங்களா? எப்படிங்க இந்த அளவுக்கு மாறி போயிட்டீங்க? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வீட்டுல வந்து ரத்னாவுடைய நிலைமையை பாருங்க. ஓ, நீ மட்டும் நடிக்கிறது இல்லாம ரத்னாவுக்கும் கத்து கொடுத்துட்டியா? அப்பா வரும்போது ஜோரம் மாதிரி நடின்னு பேசாம போடி. எல்லாத்தையும் இப்படி தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்களே. உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்க போறேன்னு தெரியலையே. நீ எதையும் எனக்கு புரிய வைக்க வேணாம். முதல்ல எடுத்த காலி பண்ணு. இல்ல, நீங்க வீட்டுக்கு வராம நான் போக மாட்டேன். இப்ப நீ போல, இங்க வேலை செய்யறான் பார், அவனை வச்சு உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வைப்பேன். வேலைக்காரங்களை வச்சா? ஆமா, கேவலமாயிட்டேனா? உங்க அப்பனை விட இங்க வேலை செய்யறவன் எவ்வளவு பெட்டர்டி. இப்ப போறியா இல்லையா? நான் உங்களை பார்க்க கிளம்புறப்போ அம்மாவும் அப்பாவும் என்ன போக வேண்டாம்னு தடுத்தாங்க. போனா அசிங்கப்படுவேன்னு சொன்னாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்காம உங்க மேல நம்பிக்கை வச்சு நான் வந்தேன். இதுலயும் நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. பரவாயில்லங்க, பரவாயில்ல. இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். வேலைக்காரங்களை வச்சு வெளியே தள்ளுவாங்களாம். வாங்க, இறங்க. வணக்கம் சார். வாங்க, உள்ள வாங்க. வாங்க. என்னங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. வாங்க. வா, சீக்கிரம் வாங்க, உள்ள போங்க. போங்க, உள்ள போங்க சார். வாங்க. உள்ள போங்க. வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வாங்க. வாங்க. வாங்கம்மா, உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. 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 வாங்க. வாங்க, உட்காருங்கம்மா. உட்காருங்க. இருங்க, சேர் எடுத்து சேருடைய வாசல் எடுத்துட்டு வா. தண்ணி கொண்டு வா. உட்காருங்க ஐயா. வாசு, கொண்டு வா. தண்ணி கொடுப்பா. அமுதா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வந்துட்டாங்க. என்ன மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு கூட கேட்க மாட்டீங்களா? அவன் எப்படி இருந்தா எனக்கு என்ன? அமுதா,
உங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. நீங்க அங்க போய் ஏதாவது பேசி கெடுத்துறாதீங்க. அப்படியே பொண்ணையும் வர சொன்னீங்கன்னா பாத்துடலாம். ஏதோ கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன அமுதா, என்ன இவ்வளவு சாதாரணமா ஒரு புடவை கட்டியிருக்கேன்? ஒரு நல்ல புடவை கட்டிக்க வேண்டியதானே? அவங்க என்ன பார்க்க வந்திருக்காங்களா, என் புடவை பார்க்க வந்திருக்காங்களா? என்ன இப்ப இப்படி பேசுற? என்கிட்டயும் அப்படிதான் பேசுறாங்க. இங்க பாரு அமுதா, இந்த நேரத்துல உன் மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட வாயே. பிடிக்காத விஷயத்துக்கு எப்படி என்னை சிரிக்க முடியும்? என்னை கன்வின்ஸ் பண்ணாதீங்க, நான் இப்படிதான் இருப்பேன். என்ன சொல்லுமா, என்ன இவ்வளவு நேரம்? சீக்கிரம் கூட்டு வா. மறுபடியும் முரண்டு பிடிச்சிட்டு இருக்க. என்னமுதா, அவங்க எல்லாரும் முன்னாடியும் எங்களை அவமானப்படுத்தணும்னு இப்படி பண்றியா? உங்களை அவமானப்படுத்தணும்லாம் நான் நினைக்கல. என்ன நீ பண்றது அப்படிதான் இருக்கு. என்ன இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? கத்தாத. இங்க பாரு, முகத்துல எரிச்சல் காட்டாம அவங்க முன்னாடி கொஞ்சம் வந்து சிரிச்சிட்டு போ. அதுவே எங்களுக்கு போதும். சரியா? நான் காஃபி போட்டு வந்து உன்னை கூப்பிடுறேன். ஐயோ, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு? இருக்கட்டும், பரவாயில்லைங்க. சரி, நீ சும்மா இரு. அமுதா, வா வா வா. கொஞ்சம் சிரிமா கொடு. எல்லாரும் கொடுமா. மாப்பிள்ளை கொடுமா. இந்தாங்க. டேய், பொண்ணு சரியா பாத்துக்கூட, அப்புறம் வீட்டுக்கு வந்து சரியா பாக்கல அப்படி இப்படின்னு சொல்லாத. அமுதா, ஏமா நிக்கிற? உட்காருமா. அட உட்காருமா. பொண்ணுக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் போல இருக்கு. ஐயா, பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டீங்கன்னா மேற்கொண்டு விஷயத்த பேசிடலாமே. பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு அப்புறம் பாக்கலாம். மத்த விஷயங்களை பத்தி இப்பவே பேசிடுவோமே. மற்ற விஷயங்களை பத்தினா? ஓ, சீர்வரிசைகளை பத்தியா? பரவாயில்லையே, பட்டுன்னு நீங்களே விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்களும் சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்லிடுறோம். பையன் ஐடி கம்பெனில வேலை செய்யறான், நல்ல சம்பளம் வாங்குறான். பொண்ணு கொடுக்கறதுக்கு நாங்க நீங்கன்னு போட்டி போட்டுட்டு வராங்கன்னா பாருங்களேன். போன வாரம் கூட ஒரு இடத்துக்கு என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம். என் பையன் தகுதியை பார்த்துட்டு 50 சவரன் நகையும் 5 லட்சம் ரொக்கமும் தரேன்னு சொன்னாங்க. இல்லைங்க? ஆமா ஆமா. நாங்க கேட்காமலேயே எங்க பையனுக்கு காரு கூட வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அவங்க அவ்வளவு சொல்லியும் நாங்க ஏன் தெரியுமா வேணான்னு சொல்லிட்டோம்? அந்த பொண்ணுக்கு லேசா வாய். உங்க வீட்டு பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன பொண்ணுன்னு தரகர் சொன்னாரு. வாய்ப்புண்ணையே வேணான்னு சொன்னாங்க. உங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கோம்னா எங்க பெரிய மனசை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய அளவுல நீங்க சீர்வரிசை செஞ்சீங்கன்னா எங்களுக்கு ஓகே தான். எங்க வீட்டு பொண்ணுக்கு நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் நாங்க நல்லதா செய்வோம். அதை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அப்படின்னா எங்களுக்கு ஓகே தான். கொஞ்சம் சும்மா இருங்க. மேலோட்டமா சொன்னா பத்தாதுங்க. உங்களுக்குள்ள கலந்து பேசி உங்க பொண்ணுக்கு என்னென்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. அது எங்களுக்கு திருப்தியா இருந்தா மேற்கொண்டு பேசுவோம். அப்ப நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம். தம்பிக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா, அவர் விருப்பம் என்னங்கிறது எதுவுமே சொல்லலையே. இதுல என்னோட அபிப்பிராயம் என்னங்க இருக்கு? என் அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதான் என் விருப்பம். எங்க பையன் எங்க பேச்ச தட்டவே மாட்டாங்க. அப்போ நாங்க வரங்க. 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 வாங்க. சரிங்க, வாங்க. அப்பா அம்மா
கார்லயே போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிக்கலாம். என்ன முதா மாப்பிள்ள பிடிச்சிருக்க? என்ன நீ பேசுறீங்க? நீங்க அவங்க என்ன பொண்ணு பார்க்க வரல, என்ன வச்சு எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும்னு பாத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. அமுதா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதட்சணை கேட்க தான் செய்வாங்க. அதையே நாம பெருசா எடுத்துக்கணும். சித்தப்பா, என்ன மட்டும் நீங்க அந்த வீட்டுக்கு மருமகளை அமிச்சுங்கன்னு வைங்களேன், காலம் முழுக்க நீங்க பணம் கொடுத்துட்டே தான் இருக்கணும். அது பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, ஒன்னு அவங்க நல்லா வச்சுக்கிட்டா அதுவே எங்களுக்கு போதும். என்ன நீ பேசுறீங்க? பணத்து மேலேயே குறியா இருக்கிறவங்க என்ன எப்படி நல்லா வச்சுப்பாங்க? பிச்சைக்காரங்க கூட கெஞ்சிதான் பிச்சை கேட்பாங்க. ஆனா இவங்க நடு வீட்டுல வந்து ரொம்ப அதிகாரமா பிச்சை கேக்குறாங்க. ஏன் நீ இவங்களை விட்டு வேற மாப்பிள்ளையே இல்லையா? வேற நல்ல மாப்பிள்ளை இருக்காரு, ஆனா உனக்கு தான் அவரை பிடிக்கலையே. என்னம்மா அமைதியாயிட்ட? செல்லம்மா வாசம் தான் சொல்றா. அமுதா, இந்த காலத்துல வரதட்சணை வாங்காம இருக்கிற மாப்பிள்ளைங்க ரொம்ப கம்மிமா. ஆனா வாசு அப்படி இல்லை. உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமயே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். ஆனா நீ உப்பு பெறாத விஷயத்தெல்லாம் சொல்லி அவனை வேணான்னு ஒதுக்குறியே, இது என்ன நியாயமா? சித்தப்பா, மறுபடியும் அந்த விஷயத்தை ஆரம்பிக்காதீங்க. இப்ப எதுக்கு அவர் அதட்டுற? உள்ளதுதானே சொல்றாரு. உன்னோட கடந்த காலத்தை வாசு ஒரு குறையாவே நினைக்கல. ஆனா இப்போ வந்தவங்க உன்னை குத்தி காட்டி பேசினது மட்டும் இல்லாம வரதட்சணை வேற கேக்குறாங்க. இப்போ அது வாசுவை பத்தி புரிஞ்சுக்க. இப்போவும் சொல்றேன், வாசு விஷயத்துல நாங்க யாரும் உன்னை கட்டாயப்படுத்தல. நில்லுமா, உங்ககிட்ட தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். எந்த பதிலுமே சொல்லாம போனா என்னமா அர்த்தம்? எந்த பதிலுமே சொல்ற நிலைமையில நான் இப்போ இல்ல. என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. அப்படியே ஓரமா நிறுத்துப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ரொம்ப நன்றி சார். பார்க்கலாம். என்னங்க பஸ் ஸ்டாண்ட் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு, இங்கேயே இறங்கிட்டீங்க? இருக்கட்டும் தம்பி, பக்கத்துல தானே பஸ் ஸ்டாண்டு, நாங்க நடந்தே போயிடுறோம். கேளுமா. சும்மா இருங்க. வேண்டாம். என்னங்க? அது ஒண்ணு இல்ல தம்பி, அவங்க கிட்ட எவ்வளவு நாளா வேலை செய்றீங்க? இப்பதான் கொஞ்ச நாளா தான். வீட்டுல எல்லா வேலையும் நீங்க தான் செய்றீங்களா? இல்லைங்க, அவங்க கார்மெண்ட்ஸ்ல நான் வேலை பாக்குறேன். பரவாயில்லையே, கம்பெனில வேலை செஞ்சுட்டு போக வீட்லயும் வேலை செய்றீங்களே. எங்களுக்கு தான் தம்பி இந்த மாதிரி வேலைக்காரங்க கிடைக்கல. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஓடி ஆடி எல்லா வேலையும் நீங்க தான் பாக்குறீங்க. தம்பி, பேசாம எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்துடுறீங்களா? 3 வேளை சாப்பாடு போட்டு 2000 ரூபாய் தந்துடுறோம். இருக்கட்டுங்க, இப்ப நான் செய்யற வேலையே எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. என்ன படிச்சிருக்க? 10th. அதானே பார்த்தேன். இந்த காலத்துல நல்லா படிச்சு சம்பாதிக்கிறவனுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. உனக்கெல்லாம் எங்கேயா கல்யாணம் நடக்க போகுது? நாம என்ன படிச்சிருக்கோம், என்ன வேலை பார்க்கறோங்கிறது முக்கியம் கிடையாது. மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தாம புரிஞ்சு நடந்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்கணும், அதுதாங்க ரொம்ப முக்கியம். வேலைக்காரனா இருந்தாலும் நல்ல வியாக்கியானமா தான் பேசுறப்பா. இரு தம்பி. என்னங்க இது? அதெல்லாம் வேண்டாங்க. சொன்ன கேளுங்க. உங்க முதலாளிய மாட்ட இது நல்ல சம்பந்தம், எப்படியாவது பேசி முடிச்சிருங்கன்னு எடுத்து சொல்லு. வரட்டுமா? வாங்க போலாம். வரேன் தம்பி. வரேன்ப்பா.
இப்போ அவரு எனக்கு புருஷன். வேணும்னா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு புருஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும், உங்க பொண்ணுக்கு இன்னொரு அப்பா கிடைச்ச மாதிரி இருக்கும். அவங்க நல்ல ஐடியா தானே கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே வேற கல்யாணம் பண்ணிக்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்னை சந்தோஷமா வச்சிருந்தேன். எல்லாமே என் கட்டுப்பாட்டுல இருந்தது. நான் நினைச்சதெல்லாம் நடந்தது. என் புருஷன் நான் சொன்ன பேச்சு கேட்பாரு. சோளமலை, மணியரசு, வள்ளியம்மை எல்லாருமே என்கிட்ட மரியாதையா நடந்துப்பாங்க. ஆனா இப்ப எல்லாமே மாறி போச்சு. செல்லம்மாவுக்கு நான் நிறைய துரோகம் பண்ணியிருக்கேன். ஆனா அவ என்னைக்குமே என்னை எதிர்த்து நின்னதில்லை. ஆனா கவிதா எனக்கு அனுசரணையா இருப்பான் தான் அமுதாவுக்கு பதிலாக அவளை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்தேன். அந்த நன்றியே இல்லாம அவ என்னை எதுக்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு ஆதரவா இருந்த வள்ளி கூட அவ கூட சேர்ந்துக்கிட்டா. கவிதாவை எப்படியாவது அந்த வீட்டுல இருந்து அனுப்பிடணும்னு நினைச்சேன். ஆனா என்னையே அந்த வீட்டுல இருந்து வெளியே வர வச்சுட்டேன். செல்லம்மாவும் அவ புருஷனும் ராப்பகலா உழைச்சு அந்த ஹோட்டல்ல நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா நான் அவ பெருந்தன்மையா கையெழுத்து போட்டு கொடுத்த வெத்து பத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷத்துல அந்த ஹோட்டல்ல ஏமாத்தி அவகிட்ட இருந்து வாங்கிக்கிட்டேன். இப்ப அவளுக்கு எந்த சொத்துமே இல்லாம பண்ணிட்டேன். செல்லம்மாவுக்கு நான் பண்ணின துரோகத்தினாலதான் எனக்கு ஹோட்டலும் இல்லாம போச்சு. இன்னைக்கு புருஷனும் இல்லாம போயிட்டாரு. நான் எவ்வளவு துரோகம் பண்ணியிருந்தாலும் அதை எதையும் மனசுல வச்சுக்காம செல்லம்மா எனக்கு உதவி பண்ண வந்தா. நான் தான் முட்டாள்தனமா அவளை வெறுத்து ஒதுக்கிட்டேன். அதை மட்டும் நான் செய்யாம இருந்திருந்தேன்னா இந்நேரம் அவ எனக்கு துணையா நின்றுப்பா. என்னுடைய எல்லா பிரச்சனையும் அவளே தீர்த்து வச்சிருப்பா. எல்லாரும் கூட்டு குடும்பமும் இருந்த போது அதனுடைய அருமை தெரியாம எல்லாரையும் ஆட்டி படைக்கணும்னு நினைச்சேன். எல்லாரையும் என் கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா கவிதா அந்த வீட்டுக்குள்ள வந்தப்பவே என் அதிகாரம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிச்சு. அவ மூலமா தான் எனக்கு பாடம் சொல்லி தரணும்னு நீ நினைச்சிருக்க போல இருக்கு. பரவாயில்லன்னு நான் அதை கூட தாங்கிக்கிட்டேன். ஆனா என்னால தாங்கிக்க முடியாத விஷயம் என் புருஷனை நீ என்கிட்ட இருந்து பறிச்சது. எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை நீ எனக்கு கொடுத்திருக்க? செல்லம்மாவா அவ அண்ணன் கிட்ட இருந்து பிரிச்சேனே, அதுக்காகவா? இல்ல அவ கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு விஷம் கொடுத்தேனே, அதுக்காகவா? சொல்லு, எதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்க? நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு வாழ்க்கையே இல்லாம பண்ணிட்டியே. போதும் சாமி, போதும். என்னால முடியல. இதுக்கு மேலேயும் என்ன சோதிக்காத. என்ன மன்னிச்சிரு சாமி, என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிக்க உனக்கு மனசு இல்லைன்னா ஒரேடியா என் உசுரை எடுத்துரு. அம்மா, அம்மா, என்னமாச்சு? யாராவது கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்களே. கொஞ்சமா கொஞ்சமா ஊத்துமா. அம்மா, அம்மா, யாருமா நீ? எங்கம்மா இருக்கும் வீடு? என் வீடு பக்கத்துல தான். என்னம்மா, உடம்புக்கு முடியலையா? லேசா தலையை சுத்துது. சரி வாமா, நானே வீட்டுல கொண்டாந்து விடுறேன். என்ன பிரச்சனையோ வாங்க வாங்க. போயா போயா. கூப்பிடு. மேடம், வணக்கம் மேடம். வாங்கய்யா.
மேடம், நாங்க வந்தது கூட தெரியாம ஏதோ யோசனையில் உக்காந்துக்கிறீங்க. என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு. மேடம், நீங்க ஃபீல் பண்றத பார்த்தா ரொம்ப வேதனையோட இருக்கீங்க போல இருக்கு. பின்ன என்னையா, முன்னாடியெல்லாம் எந்த கவலையும் இல்லாம ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். டாக்டர் சொன்னாருங்கிறதுக்காக ஏகே ட்ரிங்க்ஸே தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் அந்த மூட் அவுட்ல இருக்கும்போது அஞ்சலிக்கு வேற இப்படி ஆயிப்போச்சு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.